லாஸ்ட் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா 1150 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஸோ பண்ணிவிட்டு வந்து இங்கே படுத்துட்டு மறுநாள் தான் இப்போது போக போகிறோம். ஸோ இன்றைக்கி இங்கே என்னென்ன நடக்க போகுது எல்லாத்தையுமே வந்து அப்படி நீங்கள் பாருங்கள். வீடியோவில் இருக்க இந்த 3 பேர் தான் வெரி வேர்ஸ்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்னு நான் நினைக்கிறேன். அது ஏன்னு இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ வெல்கம் பேக் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி வந்து டே 3. ஸோ இன்றைக்கி குற்றாலம், பாபநாசம், அப்புறம் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதை முடிக்கணும். ஸோ பைக்கில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு, ஒரு சின்ன கிட் பேக் மட்டும் எடுத்துட்டேன். லக்கேஜ்லாம் வந்து இங்கேயே வச்சுட்டேன், வீட்லேயே வச்சுட்டு இப்போ நான் கிளம்புறேன். ஸோ மோட்டோ வ்ளாக் பண்ண முடியுமான்ட்டு சத்தியமாக தெரில. ரிட்டன் வரும்போதுனாலும் பண்ணுவேன். பட் இப்போ வந்து மவுண்ட் வாங்க தான் திருநெல்வேலி வரைக்கும் போகிறேன். ஸோ என்னென்னு சொல்லிடுறேன். நேற்று உடஞ்சிடுச்சு. இந்த டூமும் இந்த ஹேண்டில் பாரும் வந்து மடங்கிடுச்சு. அந்த ஹேண்டில் பேர் மாற்றிட்டேன். இப்போ டூம் மட்டும் மாற்றணும். மட்கார்டு ஆல்ரெடி வீக்காக இருந்தது மட்கார்டு. ஸோ மட்கார்டும் உடஞ்சிடுச்சு. அதனால் மட்கார்டு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்ருக்கலாம். மீன்ஸ் ஃப்ரண்ட் இந்த ஆஃப் சுத்தமாக இல்லை, பேக் மட்டும் தான் இருந்தது. சரி எதுக்குன்ட்டு அதையும் மாற்றியாச்சு. ஏன்னா இப்போ அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம். சரி அதனால தான் இந்த ஆடிட்டே இருக்குது. இது அப்படியே போயிடலான்னு பார்த்தா பட் ஆடிட்டே இருக்குது. இது எதனா ஆக போகுது. அதனால் வந்து இப்போ மாற்றியே ஆகலான்ட்டு மாற்றிட போகிறேன். ஃபஸ்ட்டு அதை போய் மாற்றிட்டே நெக்ஸ்ட் டே நான் புளியங்குடியில் இருக்க ஒரு மெக்கானிக் ஷாப் போயிட்டு அங்கே என்னோடய வந்து ஃப்ரண்ட் மாஸ்க் வந்து உடஞ்சிருந்தது. ஸோ அங்கே வந்து டை பண்ணுறதுக்கு ஒரு கம்பி, ஸோ மாஸ்க் மாற்றுற அளவுக்கு பைசா வந்து அப்போ இல்லை. ஸோ இருந்தது, பட் மாற்றிட்டா நம்மளுக்கு எங்கே ரைடில் ஷார்ட்டேஜ் ஆகிட்டு போகுதுன்னு நான் அதை மாற்றலை. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன ஒன்று மாற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடா கிலோமீட்டர் கேபிள் மட்டும் மாற்றினேன். ஸோ ஏன்னா அது சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸோ நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வந்து நின்னாச்சு. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா A1 பைக் ஜுவல்ஸுக்கு தான் போகிறோம். A1 பைக் ஜுவல்ஸ், ஏன்னா மவுண்ட் உடஞ்சிருச்சு. அந்த மவுண்ட் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். சரி நடுவில் நின்று இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம், நம்ம இதுவே பண்ணலாம். இங்கே போய் நான் A1 ஜுவல் இருக்கிறத விட அப்படி சொல்லலான்னு நினச்சேன். ஸோ அதுதான் அப்படியே பேக் வியூ பாருங்கள். ஸோ நான் வந்து சங்கரன் கோயிலேருந்து இப்போ திருநெல்வேலி போயிட்டுருக்கேன். ஹலோ காய்ஸ், ஸோ பேக் டு தி மோட்டோ விலாக். ஒரு வழியாக இது வாங்கியாச்சு, அந்த ஸ்ட்ராப் மவுண்ட்டை சின் மவுண்ட் வாங்கி சென் மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்தேன். A1 ஜுவல்ஸில் தான் வாங்கினேன், திருநெல்வேலி. ஸோ ஏன் அங்கே நான் விலாக் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கஸ்டமர் நிறைய பேர் இருந்தாங்க. சரி நம்ம இந்த டைமில் ஒரு விலாக் பண்ண ஒரு மாதிரியாக இருந்தது வேறு. அதனால் சரி விலாகும் பண்ணலை. ஸோ அங்கேருந்து வந்து ஒரு லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மவுண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணேன் பார்த்துட்டு. ஸோ ஸ்ட்ராப் மவுண்ட் வாங்கிட்டு இப்போ அங்கேருந்து வந்து முக்கூடல் வரைக்கும் போயிட்டுருக்கேன். பட் முக்கூடல் எதுக்கு போகிறேன்னு எனக்கே தெரியல. முக்கூடல், அதுக்கப்புறம் பாபநாசம், குற்றாலத்துக்கு அடுத்தது புளியங்குடி நம்ம இருக்கிற லொக்கேஷனுக்கு போயிடுவோம். ஒரு விலாக் பண்ணும் போது ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது அதிகம், ரொம்ப 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 அதிகம் அந்த சந்தோஷத்துக்கு அளவு. ஸோ மறுபடியும் சந்தோஷமாக இருந்தேன். ஸோ உடஞ்சது, திருப்பி அந்த மாடு முட்டினது, இந்த கஷ்டமெல்லாம் தாண்டி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். கொஞ்சம் மணி செலவாயிடுச்சு ப்ரிடேட்டருக்கு. இந்த ஸ்டேரிங் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணதில் மாடு முட்டி பைக் கீழே விழுந்து, அதனால் சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதுதான். ஸோ இன்றைக்கி டே 4. அங்கே பாருங்களேன் எந்த மாதிரி இருக்குது ஒரு ஹில் ஸ்டேஷன். செமையாக என் கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரியுது. பட் கேமராவில் எப்படி எந்த அளவுக்கு கவர் ஆகுதுன்னு சத்தியமாக தெரியல. சூப்பராக இருக்குது பாருங்க. ஒரு வாட்டர் பெட்டு, அப்படியே ஒரு சின்ன க்ரீன் ஸ்பேஸு, அது பேக் கிரவுண்டில் ஒரு மலை, செம்மையாக இருக்குது. நம்ம முக்கூடல் போய் கேட்டோம். முக்கூடலில் ஒன்றும் இல்லைண்ணே, முக்கூடல் நார்மல் சிட்டி தான் அப்படின்னு. நான் மேப்பில் பார்க்கும்போது முக்கூடல்னு காட்டுச்சு, பேரே நல்லா இருக்குது. சரி போய் பார்க்கலான்னு தான் மேப் போட்டேன். பட் முக்கூடல் எதுவும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ பாபநாசம் போயிட்டுருக்கோம். பாபநாசம் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பாருங்களேன் செம்மையாக இருக்குது. ஸ்பீடு வந்து நான் காலியாக இருந்தாலுமே கூட ஒரு 55 தான், 60 கூட ஏறவே இல்லை இன்னும் சாப்பிட்டதுக்கப்புறம். ஏன்னா என்ஜாய் பண்ணியே ஓட்டிகிட்ருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள் வாழைமரம் தோப்பு எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்குது வியூலாம். அதனால தான். ஆனால் வெயில் ரொம்ப புழக்க இருக்குது. கொஞ்சம் நான் மார்னிங் வரும்போது வெயில் இல்லை, அந்த மாதிரி ஒரு 10-11 மணிக்கெலாம் வெயில் இல்லை. கரெக்டாக அந்த 2-3 மணிக்கு சரியான வெயில் அடிக்குது. நேற்று கூட செம்ம வெயில். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் போக அப்படியே க்ரீனரி சில்லுன்னு ஆகிட்டே இருக்குது. இப்போ பாருங்களேன், ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மரம் அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ நல்லா மரமாக இருக்காங்க. சிட்டிக்குள்ளேருந்து நல்லா வில்லேஜ்குள்ளே வந்துட்டேன் போல் நான், கரெக்டாக தெரியுது. ஓகேங்களா. ஸோ அதுதான் அம்பாசமுத்திரம் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து அம்பாசமுத்திரம் டு பாபநாசம் ரூட் போயிட்டுருக்கோம். பாருங்கள், பாபநாசம் உள்ள ஊருக்குள்ளே போகும்போதே ஒரு கோவில் ஒன்று, இதுதான் மேப்பும் காமிக்குது. அவ்வளோதான், சூப்பருங்க. இது பாபநாசம் கோயில் போல் சூப்பராக போயிட்டுருக்குறாங்க.
காட்டுது. இதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னு கேட்கலாம். ஆனால் இப்படியே போனால் எங்கே மேலே மலைக்கு மேலே போகுமா பாபநாசம்? போகலாம். பார்க்க எப்படி இருக்கும்? ஒரே நிமிஷம். பார்க்க எப்படி அழகாக நேச்சுரலாக இருக்குமா இயற்கையாக? ஓ இ பாஸ் இருந்தால் தான் விடுவாங்களா? ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் பார்த்துட்டு தான் மேலே போக முடியுமா? மேலே ஊரால்லாம் போகலாமாண்ணா? ஊரால் மேலே போவாங்களா? இல்லை உள்ள மேலே தங்கியிருக்காங்களா? தங்கியிருக்காங்க. 5 மணி ஆகிடுண்ணா. இப்போ மணி 3 தானே ஆகுது. ரொம்ப தூரமா? எவ்வளோ தூரம் இருக்கும்? 10 கிலோமீட்டரா? சும்மா வீடியோ சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்கிடுவேன். உடனே இறங்கிடுவேன். ஓகேண்ணே. ஸோ இதான் பாபநாசம் பஸ் ஸ்டாண்ட் போல். ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குமா? சரி நம்ம அது வரைக்கும் போகலாம். பாபநாசம் போட்டதுக்கு இது இங்கேயே முடிஞ்சிருச்சு பாபநாசம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போய் பார்ப்போம் பாபநாசம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு போவோம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் உள்ளே விட்றாங்களா, உடனே மேலே ஏறிட்டு இறங்கிடுவோன்னு சொல்கிறதுக்கு அதில் போகலாம். ஹில் ஸ்டேஷன். ஓகே இதுதான் ஜங்ஷன் போல். நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணுவோம். சார் மேலே போய் பார்த்துட்டு வரலாமா? இ பாஸ் இருந்தால்? எதுக்குமே இல்லையா? இல்லை மேலே மலை தான் சுற்றி பார்க்க வந்தோம். விட முடியாதா? இல்லை ஊராட்கள் மட்டும் தான் மேலே போகணுமா இந்த ஊருக்கு? எப்போவுமே அப்படி தானா இல்லை இந்த கொரோனாவில் எப்படியா? எப்போவுமே அப்படி தானா? ஓகே ரொம்ப இல்லை நம்ம வேறு நாட்களில் வந்தால் கூட விட மாட்டாங்களா? ஏண்ணே அப்படி ரூல்ஸே அப்படியா? சரிங்கண்ணா நன்றிண்ணே. ஸோ மேலே விட மாட்டேன்ட்டாங்க பாபநாசம் ஊருக்கு மேலே. இது எப்போவுமே அப்படி தானா ஏன்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல. நான் இங்கே யாருன்னா விசாரித்து தான் கேட்கணும். மேலே விடல. நான் இங்கேருந்து கால் பண்ண போகிறேன். மேலே ஏன் விட மாட்டுறாங்க, நீங்களாம் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ கால் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். மறந்துட்டேன், சாரி. சொரிமுத்தையனார் கோவில் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அந்த கோவில் வரைக்குமாச்சும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் மேலே போகிறோம். மறுபடியும் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ஸோ கூகுள் வேறு இங்கே தான் டெஸ்டினேஷன் இருக்கா. ஸோ அதை கத்திட்டே இருக்குது காதில். நம்ம மறுபடியும் மேலே போய் கேட்போம். ஆனால் சொரிமுத்தையனார் கோயில் வரைக்குமாச்சும் போகிறோன்னே அப்படின்னு சொல்லி போய் பார்த்ததுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வேறு எதுவும் இல்லை. நம்ம அங்கே போயிட்டு மறுபடியும் கேட்போம். இல்லை அண்ணா சொரிமுத்தையனார் கோயில் இருக்க போகலாமா? என் ஃப்ரெண்டு இங்கே இருக்கான், கேட்டோம். அதான் அதை போய் பார்த்துட்டு வாடான்னாங்க. கோயிலுக்கு மட்டும் தான் வேறு எங்கேயும் இல்லை. இல்லை 5 மணி வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. நான் போயிட்டு உடனே ரிட்டர்ன் வந்துடுவேன். வேறு எதுவும் இல்லைண்ணே. கொஞ்சம் செக் பாருங்கண்ணே. சென்னையிலேருந்து வந்தோம் பாவனம். இல்லைண்ணே ரெக்கார்ட்லாம் இல்லைண்ணே. அது மேப் பார்க்கறதுக்காக வச்சுட்ருக்கோண்ணே. 3 மணிக்கு மேலே அலௌடு இல்லையா மேலே? இப்போ டைம் 3:30 ஆகிடுச்சா? அண்ணா கோவில் வரைக்கும் போயிட்டு வரலாம்ல? நாளைக்கு தானே? ஓகேண்ணே. ஸோ பாவனாசம் கீழே இருக்க தான் வந்தோம். மேலே போக முடியல. அங்கே ஒரு அந்த கோயிலுக்கு போய் கேட்டாலும் மணி 3 ஆகிடுச்சதுக்கு மேலே விட மாட்டேன். அவங்க வந்து இந்த கேமரா மொபைல் மவுண்ட் பண்ணி வச்சுருக்காரு. அப்புறம் ரைடிங் ஜாக்கெட் பார்த்தோன்னே சொல்லிடுறாங்க மேலே போக முடியாதுன்னு. என்ன ஏதுன்னு கூட கேட்கல அவங்க. என்னன்னு தெரில, அதுதான் விஷயம். ஸோ இந்த ரோட்டில் தான் கட் பண்ணோம். நம்ம குற்றாலம் போவோம். இப்போது வைசரை வேறு க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன் லைட்டாக, சாரி. இது பாவநாசம் டு அம்பாசமுத்திரம் ரோடு வேறு சொல்லுது கூகுள் மாதாஜி. கூகுள். ஸோ இந்த வியூலாம் பாருங்கள். இதை தான் பார்க்க முடியும் இப்போதைக்கு. கொஞ்சம் தூரம் அந்த கோவில் வரைக்கும் போனோன்னா கொஞ்சம் ஹில் டிரைவிங் நல்லாயிருக்கும், காட் ரோட் செக்ஷன்ஸ்ன்னு எதிர்பார்த்தேன். பட் முடியலை, என்ன பண்ணுறது.
கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கலாம். காலையில் எழுந்திருந்தாலும் வண்டி ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆச்சு. நம்ம அங்கே போகாமல் இங்கே போயிருந்தோன்னா வ்ளாக் பண்ணியிருக்க முடியாது. ஸோ கரெக்டாக தான் வந்தோம், பட் ஒரு 1/2 hour கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கணும். டைமிங் தான் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுனால அந்த மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் காட் செக்ஷன் தான் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வாட்டி வந்தால் கம்பல்சரி அது கோவில் மேலே ஏறி போய் பார்த்துட்டு தான் வருவோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நம்ம குற்றாலம் போயிட்டு குற்றாலத்துலேருந்து நம்ம புளியங்குடி போயிட்டு இருக்கும்போது நம்மளை வந்து ஒரு பிரதர்ஸ் மீட் பண்ணாங்க. அவங்க வந்து நம்மளை வந்து பாபநாசம் கிட்டேயே பார்த்துருக்காங்க. அவங்க கேட்டாங்க, நீங்கள் மோட்டோ விளாக் பண்ணுறீங்களா ஜி, மொபைலில் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டபோது, ஆமாம் ஜி நாங்கள் மொபைலில் தான் மோட்டோ விளாக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது, நீங்கள் பாபநாசத்தில் உங்களை நாங்கள் பார்த்தோம், சரி இந்த பக்கம் ரிட்டன் வரும்போது உங்களை மாதிரி இருந்தது, அதனால் தான் நிப்பாட்டி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் நீங்கள் போனீங்களா ப்ரோ அப்படின்னு நான் கேட்கும்போது, ஆமாம் ப்ரோ நான் வந்து மேலே போயிட்டு பார்த்துட்டு தான் வந்தோம், சொரிமுத்தையனார் கோவில் இருக்கும் போயிருந்தோம்னு சொன்னாங்க. எத்தனை மணிக்கு ப்ரோ போனீங்கன்னு கேட்கும்போது 4:10 தான் அவங்க போயிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம போனதுலேருந்து 40 minutes கழிச்சு தான் அவங்க போயிருக்காங்க. அவங்கள விட்டுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ரைடிங் ஜாக்கெட்லாம் எதுவுமே போடல, பின்னாடி இருக்க பில்லியன் ஹெல்மெட் போடல, வெறும் ரைடர் மட்டும் ஹெல்மெட் போட்டுட்டு போயிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வண்டி வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்றதுனால அவங்களை விட்டுட்டாங்க. அதே மாதிரி நம்ம போன டைம்லேயே கூட காரை விட்டாங்க, நம்மளை மட்டும்லாம் விடலை. நம்மளுக்கு முன்னாடி ஒரு i20 கார் இருந்தது, அதையும் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு டவேரா இருந்தது, அதுவும் போச்சு. எல்லா காருமே விட்டாங்க, நம்மளை விடலை. சரி அது ஓகே. ஆனால் நம்மளுக்கு அப்புறம் போன ஒரு 40 minutes லேட்டாக போன பைக்கில் 220F அவங்க போயிருக்காங்க, அவங்கள விட்டுருக்காங்க, பட் நம்மளை விடலை. ஸோ இதுக்காக தான் வந்து நான் தம்ப்நெயிலே போட்டேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் அப்போ ஃபீல் பண்ணல, பட் குற்றாலம் தாண்டி புளியங்குடி கிட்டே போகும்போது இவங்க சொன்னதை கேட்டு எனக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. டைமு நம்மளை மட்டும் விடலை. நான் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருந்தேன், ஸோ பாபநாசம் பார்க்கலான்ட்டு ஒரு இதுக்காக. பட் என்னால் வந்து அவங்களால அந்த மொத்த இதுவே ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் எப்போ போகிறேன், ஆக்சுவலி வந்து டூரிசம்க்கு ஓப்பனில் தான் இருக்குது நான் போன டைமில். நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, இதனால தான் வேர்ஸ்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்னு அவங்க 3 பேரை நான் போட்டிருந்தேன். ஸோ என்னோடய வீடியோலையும் அவங்க வந்து அதில் கவர் ஆகிருக்காங்க. நான் போய் வண்டி நிப்பாட்டுறதுக்கு முன்னாடியே இல்லை மேலே போக முடியாதுன்னு சொன்னாங்க. நான் எதுக்கு என்ன பேச போகிறேன் என்னன்னே கேட்கல. அந்த வீடியோ வந்து இப்போ கிளிப் ஆட் பண்ணுறேன். பாஸ் இருந்தா எதுக்குமே இல்லையா? ஸோ அவங்க அதனால தான் வந்து நான் இப்போ வீடியோலாம் எடுத்துகிட்டு எடிட் பண்ணும்போது தான் அதை பார்த்தனே ஆக்சுவலாக. ஸோ அவங்க வந்து நம்ம அந்த ரைடிங் கியர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நம்மளை வந்து மேலே விடக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் பேசியிருந்தாலும் நம்மளை விட்டுருக்க மாட்டாங்க, அது இதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இந்த வீடியோவை யாருன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் பார்க்குறீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பராக வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுங்கள். நாங்கள் ஒன்றும் பெரிய தீவிரவாதி அக்யூஸ்லாம் கிடையாது. நாங்களும் ஒரு ஆஸ் அ மோட்டோ வ்ளாகர் ஒரு டாக்குமெண்டேஷன் தான் பண்ணுறோமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதை வந்து வேறு எந்த ஒரு தப்பான நோக்கத்துக்கெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஒரு ஃபன் அண்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் இந்த மாதிரி நிறைய பசங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஒரு மோட்டோ வ்ளாகரை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுங்கள். இந்தியன் காப்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு காப்ஸ் ஆக்சுவலி எல்லாருக்குமே புரியுது, பட் கொஞ்சம் ரூரல் சைடில் இருக்க போலீஸ் காப்ஸ்க்கு மட்டும்தான் இதெல்லாம் புரிய மாட்டுது. ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து இதோட முடிக்கிறேன். ஸோ இங்கேருந்து குற்றாலம் போகிறது வந்து நெக்ஸ்ட் எபிசோடாக வரும். ஸோ டைமிங் வந்து ஒவ்வொரு எபிசோடும் ரொம்ப பெருசாக போட்டால் நிறைய பேர் வந்து சின்னதாக போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக வந்து எபிசோடை வந்து இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் 1 டேயில். ஸோ அடுத்த வர எபிசோட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 10 to 13-14 minutesக்குள்ளேயே நான் எபிசோட்ஸ் எல்லாமே வரும். இதான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். என் கூட பேசணுன்னா இன்ஸ்டாகிராமில் 100cc மோட்டோ விளாகர் சைடில் வருது பாருங்கள், அங்கே போயிட்டு என் கூட வந்து டிஎம் பண்ணுங்கள், டேரெக்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்பல்சரி என் கூட பேசலாம். கம்பல்சரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இது வரைக்கும் பண்ண எல்லாருக்குமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன். யாருன்னா அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரிட்டன் அனுப்புங்க. நான் மறந்துட்டு இருக்க மாட்டேன், எனக்கு நோட்டிஃபிகேஷன் ஒழுங்காக காட்டியிருக்காது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க. ஆஸ் யூஷுவல். தேங்க்யூ, பை பை கைஸ்.